சிரியாவில் ஆட்சியையும் நாட்டையும் கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ள நிலையில் தப்பியோடிய அதிபர் பஷீர் அல் அசாத் மாஸ்கோவில் தஞ்சம் புகுந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கில் அமைந்துள்ள சிரியாவில் 1971 ஆண்டு முதல் 31 ஆண்டுகள் அதிபராக செயல்பட்டு வந்த ஹசீப் அல் அசாத் 2000 ஆண்டு மரணமடைந்தார். ஹசீப் அல் அசாத்திற்கு பிறகு அவரது மகனான பஷீர் அல் அசாத் அதிபராக பொறுப்பேற்றது மக்களிடையே கிளர்ச்சியை ஏற்படுத்தியது. சர்வாதிகார குடும்ப ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்களை பஷீர் அல் அசாத் கடுமையான முறையில் ஒடுக்கினார். பஷீர் அதிபர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கிளர்ச்சியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கிளர்ச்சி உள்நாட்டு போராக வெடித்தது. சிரியாவின் இராணுவத்தை எதிர்த்து போரிட்டு வந்த கிளர்ச்சியாளர்கள் தலைநகர் டமாஸ்கை கைப்பற்றினர். சிரியாவை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததாக கிளர்ச்சியாளர்கள் அறிவித்தனர். ஆனால் அதற்கு முன்பே உள்நாட்டு போர் முற்றியதால் அதிபர் பஷீர் அல் அசாத் டமாஸ்கஸில் இருந்து விமானத்தில் தப்பி ஓடிவிட்டார். அவர் சென்ற விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே ரேடாரில் இருந்து மாயமானதாக தகவல் வெளியான நிலையில் பஷீர் அல் அசாத் ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவில் தஞ்சம் புகுந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.